நவரச தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை ரங்கூன் பெரியப்பா. ஆசிரியர் தேவன். இது ஒரு நகைச்சுவை கதை. கேட்போமா? சிறிய பங்களாவின் இரும்பு கதவை தள்ளிக்கொண்டு நின்றபடி சந்துரு 4 முறை பெரியப்பா என்று கூப்பிட்டான். பெரியப்பா, பெரியப்பா. பெரியப்பா, பெரியப்பா. பதில் எதுவும் கிடைக்கவில்லை. புழக்கடையில் வேஷ்டி துவைக்கும் சத்தம் சட்டென்று நின்றது. தோட்டக்காரர் ராமன் தான் தலையை வெளியே நீட்டினான். என்னடா ஐயா, அதுக்குள்ளே வெளியே போய்விட்டாங்களா? ஆமாமுங்க, இப்பத்தான் பஸ்ஸிலே போனாங்க. 1/2 மணி முந்தி வந்திருந்தாள் என்றான் ராமன். விட்டு தள்ளு, 1/2 வினாடி முன்னாடி பிறந்திருந்தால் நான் ஏன் இங்கு வந்து நிற்கிறேன்? எங்கேயாவது குறிப்பாக போகிறதா சொன்னாரா என்று கேட்டான் சந்துரு. எங்கே போய்விட போறாரு? உங்கள் அண்ணாத்தையை ஆஃபீஸில் போய் பார்த்து கொண்டு பேங்க்குக்கும் போய்விட்டு வரதா சொன்னார். நீங்கள் உடனே டவுனிலே ஆஃபீஸ் அண்ட போனால் அவரை கண்டுபிடிக்கலாம் என்றான் ராமன். பிடித்து தானே ஆக வேண்டும் என்று சந்துரு இரும்பு கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். 10 நிமிஷம் வேகமாக நடந்து வந்து நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை அடைந்தான். அதிக நேரம் காக்க வைக்காமல் பஸ் வந்துவிடவே சந்துரு அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் எண்ணங்கள் ஓடின. சந்துருவின் தகப்பனாரும் டவுனில் கஜமணி அண்ட் கோவின் முதலாளியாக இருக்கும் கல்யாணத்தின் தகப்பனாரும் பெரியப்பா என்று இப்போது அழைக்கப்பட்ட வீரராகவ ஐயரும் உடன் பிறந்த சகோதரர்கள். வீரராகவ ஐயர் இளமையிலேயே குடும்பத்தை விட்டு ஓடி சென்னைக்கு வந்து அங்கிருந்து ரங்கூனுக்கு போய் உத்தியோகம் பார்த்து பணக்காரராகி போய்விட்டார். சென்ற வருஷம் வரை இந்த பக்கம் அவர் எட்டி பார்க்கவே இல்லை. தமது 62வது வயதில் பிறந்த தேசத்துக்கு திரும்பிய போது தமது இளைய சகோதரர்கள் இருவரும் இல்லை என்பதையும் அவர்கள் ஸ்தானத்தில் அவர்களின் புதல்வர்களான கல்யாணமும் சந்துருவும் தான் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டார். வாழ்க்கையின் விசித்திரம் என்னவென்றால், எத்தனை தான் ஒரு மனிதன் சம்பாதித்தாலும் தான் சம்பாதிப்பதையெல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ விட்டில் பூச்சி விளக்கை சுற்றி வந்து இறுதியில் ஜுவாலையிலேயே ஐக்கியமாவது போல தனது கடைசி நாளில் யாரிடமோ ஒப்பித்துவிட்டு தொலைக்கிறான். எத்தனையோ அகடவிட சாமர்த்தியங்கள் செய்து பொருளீட்டிய வீரராகவ ஐயர் அதை செலவழிக்கும் வகை தெரியாமலே தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து தமது சொத்துக்களை கல்யாணத்திடம் கொடுக்கலாமா சந்துருவிடம் கொடுக்கலாமா என்று ஆழ்ந்ததொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கொண்டு சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். அதே சமயத்தில் கல்யாணமும் சந்துருவும் எப்படி பெரியப்பாவின் அன்பிற்கும் சொத்திற்கும் பாத்திரமாவது என்ற போட்டா போட்டியில் பலமாக ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களில் கல்யாணம் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்கியவன். ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக போனவன் இன்று அதன் முதலாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். தடபுடலாக ஆஃபீஸ் நடத்துகிறான். பல பேருடைய சிநேகத்தை பிடித்துவிட்டான். எத்தனையோ பேர் இவனுடைய தயவுக்காக காத்திருக்கிறார்கள். சுசீலாவை கல்யாணம் செய்து கொண்டு பதவிசாக குடித்தனமும் நடத்தி கொண்டிருக்கிறான். பெரியப்பா வந்தால் வீட்டுக்கு அழைத்து ஆசார உபசாரம் செய்வதில் இந்த தம்பதி சளைத்ததே கிடையாது. சுளையாக பணம் அல்லவா வரப்போகிறது, கேட்க வேண்டுமா? சந்துரு இதற்கு நேர் விரோதம். என்றைக்கும் ஓரிடத்தில் தரித்து நின்றதில்லை. அவன் தகப்பனார் இருந்த காலத்தில் 3 தடவை பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான். கடைசியில் மிலிட்ரியில் சேர்ந்து சுற்றினான். யுத்தம் முடிந்த பிறகு டீ கம்பெனி, மோட்டார் கம்பெனி, ஃபோட்டோ ஸ்டுடியோ, சோடா ஃபேக்டரி, மருந்து ஷாப் என்று 1/2 டஜன் இடங்களில் நடமாடிவிட்டு இதிலும் நிரந்தரமாக ஒட்டி கொள்பவனாக இல்லாமல் இப்போது ஏதோ பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கிறான். பிரம்மசாரி வாழ்க்கை. ஹோட்டலில் தான் அறை. 24 மணி நேரமும் வெளியே சுற்றுவது தான் வேலை. பெரியப்பாவுக்கு இது தெரியும். அவர் அவனை பார்க்கும் பார்வையிலேயே அட உதவாக்கரை என்று சொல்வது தெரியும். முத்தண்ணா கல்யாணம் அவனை எப்போதாவது சந்திக்கும் போது நேரிலேயே அட உதவாக்கரை, அடடே உசுரோடத்தான் இன்னும் இருக்கியா என்று தான் கேட்பான். இன்று பெரியப்பாவை தேடிக்கொண்டு போன சந்துருவின் மனதில் இந்த எண்ணங்கள் ஓடின. பெரியப்பா அங்கே இல்லாவிட்டாலும் கூட முத்தண்ணாவிடம் 2 வார்த்தை கேட்டு விடுவது என்று ஒரு தீர்மானத்துடன் சென்று கொண்டிருந்தான். அடே கல்யாணம், பெரியப்பா சொத்துக்கு நான் உன்னோடு போட்டிக்கு நிற்கப் போகிறதில்லை.
எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவையும் இல்லை. நான் பம்பாயில் ஒரு வேலை பார்த்து வைத்திருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு பெண்ணும் பார்த்து வைத்திருக்கிறேன். இப்போதே என் கையில் ரொக்கம் 2000 கொடுத்துவிடு, இங்கிருந்து அந்தர்தானமாகி விடுகிறேன் என்று சொல்வது. அவன் கொடுத்தால் சரி, இல்லையோ உனக்காச்சு எனக்காச்சு பார்த்து கொள்கிறேனடா என்று சொல்லிவிட்டு வந்து விடுவது. இதுதான் அவன் எண்ணம். பெரியப்பா அங்கே வரவில்லை. சந்துருவை பார்த்ததும் கல்யாணம், என்னடா உதவாக்கரை, இப்போ எங்கேடா இருக்கிறாய் என்று வழக்கம் போல கேட்டான். ஏன், உனக்கு தெரியாதா? ரிப்போர்ட்டராகத்தான் இருக்கிறேன். அது போன மாசம் அல்லவா சொன்னாய்? அதற்குள் 2 வேளையாவது நீ மாறியிருப்பாய் என்றல்லவா நினைத்தேன். இங்கே பெரியப்பா வந்தாரா என்று சந்துரு பேச்சை மாற்றினான். ஏது, வேறு வழி இல்லாமல் அவரை காக்காய் பிடிக்க ஆரம்பித்து விட்டாயா? அவர் பணம் வந்தால்தான் பிழைப்பு, இல்லாவிட்டால் வேறு கதி இல்லை என்ற நிலைமை வந்து விட்டதா என்று கேட்டான் கல்யாணம். அதுதான் இல்லை. பெரியப்பாவின் பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போகத்தான் இப்போது வந்திருக்கிறேன் என்று பளீர் என்று பதில் கொடுத்தான் சந்துரு. அடே அப்பா, என்ன ரோஷம், என்ன முன் யோசனை, என்ன தியாக புத்தி! அடே உதவாக்கரை, பெரியப்பா சொத்து உனக்கு கிடைத்து விட்டது போலும், பீஷ்மர் மாதிரி நீ ஒரு பிரதிஞ்ஞை செய்து அதை எனக்கே அர்ப்பணம் செய்கிறது போலும். நல்ல தமாஷடா இது. நாடகமாக எழுதி கொடுடா, நல்ல வசூலாகும். நான் சொல்ல வந்ததை கேட்க மாட்டாயா என்று சந்துரு ஆரம்பித்தான். ஆனால் அதற்குள் கல்யாணத்தின் கவனம் வேறு திக்கில் செல்லும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. டெலிஃபோன் ரிசீவரை காதில் எடுத்து வைத்துக்கொண்டு ஹலோ என்றான் கல்யாணம். புருவத்தை சுருக்கி கொண்டான். அடடா, அவர் வந்திருக்காரா? அவரை இருக்க சொல்லு, இதோ வருகிறேன். 5 நிமிஷம். 2 நிமிஷம். என்ன சொல்கிறாயா? ரொம்ப முக்கியமாக அவரிடம் பேச வேண்டும் நான். டக் என்று ரிசீவரை வைத்துவிட்டு கல்யாணம் திரும்பினான். சந்துரு எழுந்து விட்டான். சரிடா, இப்போ சந்தர்ப்பம் சரியாக இல்லை. யாரோ வந்திருக்கிறார் போலிருக்கிறது. நான் இன்னொரு சமயம் சாவகாசமாக வந்து உன்னோடு பேசுகிறேன். நீ வந்தவரை முன்னாடி கவனி என்றான். கடகடவென்று கல்யாணம் சிரித்து, ஏமாந்தாயாடா உதவாக்கரை, சரியானபடி ஏமாந்தாயா? அடே உட்காரடா என்றான். உனக்கு ஒருவர் வெளியே காத்திருக்கிறார். நான் எதற்காகடா இப்போது இங்கே உட்காருகிறது என்று கேட்டான் சந்துரு. அதுதான் வேடிக்கை. நீ நடிக்கிற நாடகங்களை எல்லாம் விட ருசிகரமான நாடகம் இது. இப்போது எனக்காக யாரோ வெளியில் காத்து கொண்டிருக்கிறார் என்று தானே நினைக்கிறாய்? அதுதான் இல்லை. உன் மாதிரி உதவாக்கரைகள் எவனாவது அவசரமான வேலையிலே வந்து பழி மாதிரி உட்கார்ந்து கொண்டு விட்டால், இதோ காலால் மெல்ல இந்த ரப்பரை அமுக்குவேன். கனகனவென்று டெலிஃபோன் மணி மாதிரி அடிக்கும். நான் இப்போது பேசினார் போல பேசுவேன். வந்திருக்கிற ஆள் தானாகவே நழுவி விடுவான். நீயே கிளம்பி விட்டாயே, இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு. சந்துரு அசந்து போய்விட்டான். ஏண்டா இப்படியாடா செய்கிறது? சுத்த அயோக்கியத்தனமாயிருக்கிறதே. இப்படி எல்லோரையுமே ஏமாற்ற முடியுமாடா? யாராயிருந்தால் என்ன, இதற்கு ஏமாந்து தான் ஆகணும். எனக்கு நம்பிக்கை வரலைடா. பந்தயம் கட்டி பாரேன். 5 ரூபாய். உன் எதிரிலேயே இதை செய்து காட்டுகிறேன். உன்னிடம் 5 ரூபாய் இருக்கிறது, என்னிடம் இல்லையே. உன்னால் முடிந்த போது கொடு. அடுத்தபடி யார் வருகிறாரோ அவரிடம் இதே வேலையை நான் செய்து காட்டுகிறேன். உடனே போகிறாரா இல்லையா பார். உன்னால் முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. முடியும். சற்று உட்கார்ந்திரு. அடுத்ததாக வருகிறவர் யாரானாலும் சரி, 3வது நிமிஷம் வெளியில் துரத்தி அடிக்காவிட்டால் பார். நம்ம யுக்தி சாமானியமா? கல்யாணம் சொல்லி வாய் மூடவில்லை. அறையின் கதவை திறந்து கொண்டு பெரியப்பா உள்ளே நுழைந்தார். ஏக காலத்தில் கல்யாணத்துக்கும் சந்துருவுக்கும் தூக்கி வாரி போட்டது. அந்த சமயத்தில் அவர் வரப்போகிறார் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் இவரிடத்தில் தன் நாடகத்தை நடத்தப் போகிறானா, அல்லது பந்தயத்தில் தோற்றுவிட்டு 5 ரூபாயை இழக்கப் போகிறானா? பெரியப்பா வந்து உட்கார்ந்து கொண்டார். என்னடா சந்துரு, உன்னை கண்ணிலே காண்பதே இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்தில் நிலையாக ஒரு உத்தியோகத்தை பார்த்து கொண்டு ஒழுங்காக இருக்கப் போகிறாயா இல்லையா என்றார். கேளுங்கள் பெரியப்பா என்று சந்துரு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். என்னத்த கேட்கிறது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், உன் வயசிலே நான் ரங்கூனிலே ஒரு கம்பெனியில் புகுந்தேன். 24 வருஷம் அதிலிருந்து நான் கிளம்பவே இல்லை. இதோ பார்,
நமது கல்யாணம்தான் இருக்கிறான் என்று ஆரம்பித்தார் பெரியப்பா. அவர் அதை பூர்த்தி செய்யும் முன் கனகனவென்று டெலிஃபோன் மணி அடித்தது. கல்யாணம் டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றான். பெரியப்பாவும் சந்துருவும் அவன் டெலிஃபோனில் பேசுவதையே கவனித்தார்கள். ஹலோ, இங்கே வந்திருக்காரா? அவசரமாக பேச வேணும் என்கிறாரா? ஆமாம், ஒரே நிமிஷம் இருக்க சொல்கிறாயா? சரி சரி. டெலிஃபோனை கீழே வைத்து விட்டான் கல்யாணம். பெரியப்பா உதட்டை கடித்து கொண்டார். எழுந்து நின்று, கல்யாணம், நான் வரேண்டா. ஜோலி ஒன்றுமில்லை, பேங்க்குக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்து விட்டு போகலாம் என்று தான் வந்தேன் என்றார். நீங்கள் சற்று இருக்கலாம் பெரியப்பா, வந்தவர் காத்திருக்கட்டுமே 10 நிமிஷம் என்றான் கல்யாணம். அதெல்லாம் கூடவே கூடாது கல்யாணம். ரங்கூனிலே நான் மேனேஜராக இருந்தபோது பிஸ்னஸ் தான் முதல், அப்புறம்தான் மற்றது எதுவும். எனக்கென்ன, எப்போ அழைத்தாலும் வரேன் என்று திரும்பினார். திரும்பும்போது, அடே சந்துரு, வாடா என்னோட கொஞ்ச தூரம், உன்னை உருப்பட வைக்க முடியுமான்னு பார்க்கிறேன் என்று சந்துருவையும் கூட்டிக் கொண்டு போனார். அன்று மாலை ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு சென்றதும் கல்யாணத்திற்கு அவன் மனைவி டிஃபன் கொடுத்து கொண்டே, ஆஃபீஸுக்கு பெரியப்பா வந்திருந்தாரா? நீங்கள் போனதும் இங்கே வந்திருந்தார். காஃபி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டார். பாவம், உன் ஆம்படையான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அவனை பார்த்து பேச வருகிற பேருக்கு எப்படித்தான் பதில் சொல்லி சமாளிக்கிறானோ தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டார் என்றாள். கல்யாணம் ஏனோ சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் என்று கேட்டான். நம்ம பெரியப்பா இவ்வளவு அனுதாபமாக கேட்கிறாரே என்று உங்கள் டெலிஃபோன் தந்திரத்தை அவருக்கு சொன்னேன். ஐயோ, கெடுத்து விட்டாயேடி என் குடியை. ஏன், சொன்னால் என்னவாம் என்று விசாரித்த மனைவியின் முகத்தில் 2 கையையும் கொண்டு இடித்து அன்று நடந்த விஷயங்களை சொன்னான். ஒரு கால் அவர் டெலிஃபோன் வந்தது நிஜம் என்று நம்பினாலும் அதை கெடுக்க சந்துருவும் கூட போயிருக்கானே என்று அலறினான். அப்போது சார் என்று கூப்பிட்டு கொண்டு ஒரு ஆள் அவன் விலாசமிட்ட ஒரு கவரை கொடுத்துவிட்டு போனான். அவசரமாக உரையை கிழித்தான் கல்யாணம். கீழே விழுந்த 5 ரூபாயை அவன் மனைவி பொறுக்கிக் கொள்ள கடிதத்தை அவன் படித்தான். அன்பார்ந்த முத்தண்ணா, இந்த உதவாக்கரைக்கும் அதிர்ஷ்டம் பிறந்துவிட்டது. பம்பாய்க்கு பயணமாகிறது இது. பெரிய வேலையுடன் மனதுக்கு இசைந்த மனைவி சகிதமாக. இப்போது பெரியப்பா நான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறார். நீ நடத்திய நாடகம் எனக்கு எத்தனை நன்மையாக முடிந்துவிட்டது பார்த்துக்கொள். என் மனமார்ந்த நன்றி. உனக்கு இத்துடன் நான் உன்னிடம் தோற்ற ரூபாய் 5ஐயும் வைத்திருக்கிறேன். பந்தயத்தில் நீ ஜெயித்தாய், ஆனால் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று விட்டேன். இப்படிக்கு உதவாக்கரை. கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நவரச தமிழ் கதைகள் யூடியூப் சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.